புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வசனங்கள் 33 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ ஜூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்துக்கொண்டு கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு ஜூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இயேசுவுக்குள் பிரியமான மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களே, பொது காலத்தினுடைய 34ஆம் வாரமாகிய இன்று திருவழிபாட்டாண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழாவை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். ஒரு அரசன் தன்னுடைய வாழ்வில தன்னுடைய மக்கள், தன்னுடைய இனம், தன்னுடைய குடிமக்கள் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள்ளே வாழ்கின்றவனாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அரசர்களை நாங்கள் கண்டிருப்போம். ஆனால் இயேசுவினுடைய அரசு அப்படிப்பட்ட அரசு அல்ல. அது இந்த உலகத்தையும் தாண்டி, இந்த உலகத்தினுடைய ஆட்சியை தாண்டி எல்லைகள் அற்ற ஒரு ஆட்சி. எல்லா மக்களுமே, எல்லா இன மக்களுமே தன்னுடைய மக்கள், தன்னுடைய வாழ்வில துன்பங்களோடு வேதனைகளோடு வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு அரசனாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். பரிசேயர் சதுசேயர் தங்களுடைய வாழ்வில ஒரு அரசர் அல்ல, ஒரு தலைவர் இல்ல. எங்களுடைய வாழ்வில வரப்போகின்ற அரசர், தலைவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதராகவும், எல்லா மனிதர்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கின்றவர் தான் ஒரு மெஸ்ஸியாவாக, ஒரு அரசராக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவருடைய எண்ணங்கள் போல இயேசுனுடைய வருகை அமையவில்லை. ஒரு ஏழை மனிதனாக, ஒரு தீவன தொட்டியிலே துன்பங்களோடு வேதனைகளோடு பிறந்த ஒரு மனிதர் உண்மைத்தன்மைகளை எடுத்துரைத்தார். சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி மனித நேயம் ஒன்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அடித்தளமிட்டார். அதுதான் ஒரு அரசனுடைய பண்பு. அதனால் தான் நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் உண்மையை எடுத்துரைப்பதற்கு, உண்மைக்கு சான்று பகர்வதற்கு, உண்மையான மனிதனாக வாழ்வதற்கு. ஒரு அரசனுடைய மிக பொருத்தமான பண்பு இதுதான். உண்மையை எடுத்துரைத்து, அது எந்த இன மக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய வார்த்தை உண்மையானதாகவும் தெளிவானதாகவும் நீதியோடு கூடியதாகவும் இருந்தது. பிலாத்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். நீ உண்மையாகவே அரசன் தானா என்று கேட்க, அதை நீராக சொல்கின்றேன். மற்ற மனிதர்கள் ஒரு அரசனுடைய தலைமைத்துவத்தையும் ஒரு அரசனுடைய வகுபாவத்தையும் பார்த்து, இவன் உண்மையாகவே ஒரு அரசன் தான், இந்த உலகத்திலே நீதியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார். அதுவும் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, துன்பங்கள் இருக்கின்றன, வேதனை இருக்கின்றது, அடிபட்டு மரணத்தை கண்டு அந்த மரணத்தின் மூலமாக ஒரு உயிர்ப்பு ஒன்று இருக்கின்றது என்பதை அறிந்த கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார், ஒரு அரசராக, ஒரு நீதிமானாக. ஏனென்று சொன்னால் தன்னுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அது ஒரு தனிப்பட்ட இனத்துக்கோ, ஜூத இனத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்துக்கோ ஒரு அரசர் அல்ல. மாறாக இந்த அகில உலகம் முழுவதற்குமே அவர் அரசர். அதை இந்த உலகத்திலே ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தான் ஆண்டவர் இயேசு. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல தலைவர்களை கண்டிருக்கின்றோம், பல ஆட்சியாளர்களை கண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய உண்மையான அந்த நிலையான வாழ்வை சில தலைவர்கள் கண்டுகொண்டதில்லை. அவர்களுடைய வாழ்வில் இருக்கின்ற துன்ப துயரங்களிலே அவர்கள் கலந்து கொண்டதில்லை. உண்மையான மக்களுடைய போராட்டங்கள் அவர்களுக்கு தெரியாது. சில வேளைகளுடைய அரசர்களுடைய தன்மையும் தலைவர்களுடைய தன்மையும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், வெறுமனே ஒரு ஆட்சி, ஒரு மகுடம், ஒரு மக்களினம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையான அரசன் என்பது எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்ற அரசனாக இருக்கும். துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். இயேசுவை போன்று உயிர் இழப்புகளை சந்திக்கின்ற மனிதர்களாக நாங்கள் உருமாறுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, உண்மையான அரசன் என்பது எந்த ஒரு சுயநலமற்ற மனிதனாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக மோசேயை அனுப்புகின்ற வேளையில கடவுள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வார், இருக்கின்றவர் நானே என்று சொல். தைரியத்தோடு மோசே சென்றார். எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவை அரசனாக ஏற்கின்ற ஒவ்வொரு தலைவனும், ஆண்டவர் இயேசுனுடைய உண்மைத்தன்மையான வாழ்வை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் போராட்டம் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். துன்பத்தை காண்பார்கள், வேதனைகளை நாளுக்கு நாள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மனதுக்குள்ளே உண்மைத்தன்மையோடு இருப்பார்கள். அந்த உண்மையும் அந்த விசுவாசமும் தான் தன்னுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான பாதையிலே தன்னுடைய மக்களை கூட்டிச் செல்வார்கள். எத்தனை தலைவர்களை நாங்கள் கண்டுவிட்டோம். இந்த நாடை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைவர்களிடம் ஒப்படைக்கின்ற வேளையிலும் ஒவ்வொரு குடிமகனும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எங்களுக்கும் வழி பிறக்கும் என்கின்ற எண்ணங்களோடு எங்களுடைய வாக்கை நாங்கள் செலுத்துவோம். ஆனால் சில வேளைகளில் எங்களுடைய கனவுகள் வெறுமனே கனவுகளாக மட்டுமே போய்விட்டன. எங்களுடைய சிந்தனைகள் வெறுமனே சிந்தனைகளாக மட்டுமே மாறிவிட்டன. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ஆட்சி வருகின்ற வேளையில் அந்த ஆட்சியினுடைய அரசரோ தலைவரோ நிலையான நீதியான வாழ்வை தருவார் நம்பிக்கை இருக்கின்றது மனிதர்களுக்கு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இயேசுவினுடைய அரசு நிலையானது என்று நம்புகின்ற மனிதர்களுக்கு தான். இயேசுனுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சியை போன்றது அல்லதான். ஏனென்று சொன்னால் அது இந்த உலகத்தையும் தாண்டி இன்னும் ஒரு ஆட்சி கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையை தருகின்றது. ஏன் இன்றைய நாளில நாங்கள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாங்கள் நினைவு கூர்கின்றோம் என்று சொன்னால், 20ஆம் நூற்றாண்டில விஞ்ஞான உலகம் வளர்ச்சி பெற பெற மனிதர்கள் விஞ்ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கடவுளே இல்லை என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை அடித்தொழிப்பதற்காக 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களினால இந்த பெருவிழா, இந்த உலகத்தினுடைய அரசர், எல்லா கடையெல்லைகளுக்கும் அரசர் இயேசுவே, அவரே ஒரு மனிதர், அவர் கடவுளாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார், அவரை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இயேசுவை அரசனாக ஏற்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அந்த பதவியிலும் அந்த நிலையான வாழ்விலும் வெறுமனே பதவிகள் பட்டங்கள் மட்டுமல்ல, அந்த பதவிகள் பட்டங்களை தருகின்ற மக்களை ஆதரிக்கின்ற மக்களாகவும் அவர்களுடைய வாழ்வில விசுவாசத்தை கொடுக்கின்ற மக்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு அரசன், ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளன் நிச்சயமாக சுயநலமற்ற ஒரு மனிதனாக, இயேசுவை நம்புகின்ற மனிதனாக, மக்கள் தங்களை நம்புகின்றார்கள் என்று சொன்னால், மக்கள் விசுவசிக்கின்றார்கள் என்று சொன்னால், மக்கள் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால், அது எங்களுடைய ஆட்சியிலே நிலையான மகிழ்ச்சியை அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நீர் அரசன் தானா, நீர் ஆட்சியாளர் தானா, நீர் தலைவர் தானா என்று கேள்விகள் மக்களுக்குள்ளே எழும்புகின்ற வேளையிலே அவர்களுடைய கேள்விக்குரிய பதில்கள் எங்களுடைய பணி வாழ்விலே இருக்க வேண்டும். தாழ்மை இருக்க வேண்டும், உண்மையான தன்மை இருக்க வேண்டும். உண்மையை எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்காத மனிதர்களாக இருக்க வேண்டும். இயேசு நற்செய்தி வாசகத்தில் கடைசியாக சொல்வது போல, உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். உண்மையோடு வாழ்கின்ற மனித நேயங்கள்,
உண்மையை நம்புகின்ற கிறிஸ்தவ நேயங்கள், இயேசுவோடு வாழ வேண்டும் என நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உண்மைக்கு சான்று பகர்ந்து இயேசுனுடைய வழியில் செல்வார்கள். அந்த வழி எங்களுடைய வாழ்வில் நிரந்தரமாக்கப்படவும் ஆண்டவர் இயேசுடைய வருகை எங்களுடைய வாழ்வில நிம்மதியான வாழ்வை தரவும் ஆண்டவரிடம் வரம் கேட்போம். இயேசு நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அரசராக இருக்கின்றார். அந்த அரசரின் வழி நாம் செல்கின்ற வேளையிலே நீதிக்கும் உண்மைக்கும் எங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசுவோடு நாங்கள் ஒரு காலத்திலே சேர்ந்து விண்ணுலகிலே வாழ்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கின்ற ஒவ்வொரு தலைவனும் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வரம் கேட்டு மன்றாடுவோம்.